ஆ, எல்லாத்தையும் மறந்துட்டு தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேன். உட்காரு. அதான் வீட்லயே எல்லாம் பேசியாச்சுல. இனிமே உங்க முடிவு தான் தெரியணும். ரஞ்சிதாவை எப்ப உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கீங்க? அத பத்தி பேசணும்னு தான் நான் வந்திருக்கேன். என் தங்கச்சி விஷயத்துல இன்னும் நியாயமான முடிவை உங்க குடும்பம் எடுக்கலன்னு தெரியுது. அப்ப நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இனிமே எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம். ஸ்டேஷனுக்குலாம் அவசரப்பட்டு போயிடாதீங்க. அவ்ளோ பயம் இருக்குன்னா ரஞ்சிதாவை இப்பவே வீட்டுல சேர்த்துக்க வேண்டியதானே? இங்க பாருங்க, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எங்க சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கல்பனா அம்மாவை இழந்துட்டு அனாதையா வந்து நிக்கிறா. அவ தனியா நின்ற கூடாதுன்னு தான் எங்க அம்மா அருண்கே அவளை கட்டி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காங்க. அவளும் அந்த நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப அந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா அவ வாழ்க்கை என்ன ஆகுறது? அந்த வேதனையிலேயே அவ தற்கொலை பண்ணி செத்துருவா. ஒரு பொண்ணோட சாவுக்கு நீங்க காரணமா இருக்கலாமா? அப்போ அடாவடியா பேசுனீங்க. நான் ஸ்டேஷனுக்கு போயிட போறேன்னு பயந்து இப்ப சென்டிமெண்டா இறங்கிட்டீங்களோ? நீங்க எப்படி பேசினாலும் என் முடிவு மாறாது. என் தங்கச்சி கல்பனா மாதிரி தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டா. ஆனா அவ நிலைமை கல்பனாவை விட மோசம்னு உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு என்னையும் அருணியும் விட்டா யாருமே இல்லங்க. நானும் இன்னைக்கும் நாளைக்கும்ன்ற ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கேன். என் வாழ்க்கைய முடிஞ்சிருச்சுன்னா அவளுக்கு அப்புறம் அருண் மட்டும்தான் ஆதரவு. அவரையும் விட்டு கொடுத்துட்டு ரஞ்சிதாவை தியாகியே ஆக சொல்றீங்களா? கல்பனாவை பொறுத்த வரைக்கும் அருண் புருஷனா வரப்போறவர் தான். ஆனா ரஞ்சிதாவுக்கு அவர் தாலி கட்டி புருஷனாவே ஆயிட்டாரு. எந்த பொண்ணாவது புருஷனை தியாகம் பண்ணுவாளா? அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. ஆனா நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். குடும்பங்கிறது அருண் மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே சேர்ந்துதான். அருணும் அவளும் தனியா போய் வாழ போறது இல்ல, எங்களோட தான் ஒண்ணா இருக்க போறாங்க. அப்போ எங்க அம்மாவோட ஆதரவு ரஞ்சிதாக்கு வேணும்ல. அருண் சொல்லிதான் ரஞ்சிதா உண்மையை மறைச்சிருக்கா. அவ மேல தப்பு இல்லனே வச்சுப்போம். ஆனா அம்மா மனசுல ரஞ்சிதா மேல வெறுப்பும் கோவமும் வந்துருச்சு. அவ வேணாங்கிற எண்ணம் அழுத்தமா பதிஞ்சிருச்சு. அது கடைசி வரைக்கும் மாறவே மாறாதுங்க. வெறுக்கிற மாமியாரோட காலம் முழுக்க அவளால நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்துட முடியுமா? அப்போ பிடிக்காத புருஷனோட மட்டும் கல்பனா சந்தோஷமா வாழ்ந்துருவாளா? இங்க பாருங்க, எல்லாரும் முழு மனசோட புடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையே. காலப்போக்குல தானே மனசு மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி அருணும் கல்பனாவை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவான். அத காலம் மாத்திடும். அதே காலம் உங்க அம்மா மனசையும் மாத்திரும். ரஞ்சிதா அவ அன்பால அவங்கள தாம் பக்கம் இழுத்துருவா.